அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஜூன் 1 இது வந்து உலக பசும்பால் தினம். சரியானே? ஜூன் 1 போன திங்கட்கிழமை. இப்போ அதை முன்னிட்டு வந்து நாங்கள் ஒரு இன்னைக்கு பசுப்பாலில் உள்ள உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செய்கிறோம். இது முடிய எல்லாருக்கும் சீனி போடப்படாத பசுப்பால் எல்லாருக்கும் தருவாங்க. சரியானே? எல்லாரும் குடிச்சிட்டு போங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம பழைய கொஞ்சம் 20-30 வருஷத்துக்கு முதல்ல எல்லாரும் மாடு பால் கறக்கிற இடத்துல போத்தலோட இடத்துக்கு போய் நின்று காலையில சுபகுக்கு பிறகு பசுப்பால் எல்லாம் கொண்டாந்து குடிச்சிரு. என்ன இப்ப வந்து அப்படியே விட்டுட்டோம். என்ன காரணம் விட்டுட்டோம்? மாச்சல். இதுக்கு போய் நிக்க கொண்டாந்து காய்ச்சிறது, ஒரு வயத மனம் வாசம் இப்படி எல்லாம் யோசிச்சு பசுப்பாலை விட்டுட்டோம். விட்டு போட்டு லேசான பவுடர் மில்குகளை வாங்கி கலந்து குடிக்கும். சரியானே? அதனால நாங்க இன்னைக்கு பசுப்பாலை பத்தி கொஞ்சம் கதைப்போம். இயலுமான ஆக்கள் பசுப்பால் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த வாய்ப்பு விடக்கூடாது. ஏலாச்சும் ஒழுங்கு ஏலா கிடைக்குது என்ன ஏதாவது ஒரு மில்க குடிக்கணும். உடம்புக்கு கட்டாயம் பால் ஒன்று தேவை. என்ன அதுல விசேஷமா வயசு போன ஆக்களுக்கு விசேஷமா ஏதாவது ஒரு பால் மாவை நாங்க குடிக்கணும். சரிதானே? ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் ஆச்சும் குடிக்கணும். எலும்புகள் தசைகள் எல்லா இயக்கத்துக்கும் என்ன பல்லுகள்ல உறுதி, கடுப்பு, கெண்டை பிடிக்கிறது, கல்சியம் குறைபாடு விசேஷமா பெண்களை பொறுத்தவரையில கட்டாயம் இந்த பால் மா உணவுகளை எடுக்கணும் கட்டாயம். அப்ப அந்த வகையில வந்து நாங்க அந்த பசுப்பால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை தவறாம பிடிச்சு கொள்ளுங்க. எடுக்கக்கூடிய ஆக்கள் அதை எடுங்க. நாளாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை எடுங்க. என்ன பெட்டிப்பால் அந்த பவுடர் மில்க்கு பதிலா இத பழக்கத்துல கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த பசுப்பால் குடிக்கிறாங்க சொல்லுவாங்க, அந்த வயசான ஆட்கள் வந்து உடம்புக்கு கடும் நெல்லா இருக்கும்பாங்க, அந்த உடம்புல 10 வெள்ளம்பாங்க. இதெல்லாம் நோயாளி கதைச்சது. நான் சொல்றது அங்க வேற புத்தகத்துல படிச்சது இல்ல. பசுப்பால் எடுத்து போட்டு சொல்லுவாங்க, பசுப்பால் குடிக்க கொஞ்சம் நாள் குடிக்கலன்னு அந்த மேல்காய் நோவு கூட சார், உடம்புல 10 கூட சார், கடுப்பு கூட. பசுப்பால் குடிச்சாலே இது நம்ம இல்ல, உடம்புக்கு நெல்லா இருக்கிறோம்பாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் என்ன சாமான அதில் எரிக்கிது. சரியானே? அந்த ஒரிஜினல் பசுப்பாலை பாருங்க, சும்மா தண்ணி மாதிரி தான் இருக்கும், திக்க அடிக்காது, இந்த கொழுப்பு மாதிரி தெரியாது. நீங்க உடனே கறந்து பொட்டில் எடுத்து பாருங்க, அந்த பசுப்பாலை கடுமையான இந்த மெல்லிய தான் இருக்கும், உருக்கம் இல்லை. நாம சில டைம்ல பொட்டில்ல வாங்கி கலந்து அல்லது வேறையா எடுத்து குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் திக்கா இருக்கும், கொழுப்பு கூட மாதிரி இருக்கும். ஆனா ஃப்ரெஷ் மில்க்னு சொல்றது நம்ம இயல்பாவே உடனே கறந்து காய்ச்சி குடிக்கிறது அந்த பசுப்பால் தானே, அது வந்து மெல்லியதா தான் இருக்கும். அதுல கல்சியம் கூட. சரி, அந்த கல்சியம் கூட. அடுத்தது பொஸ்பரஸ் இருக்கு அதிகமா. கல்சியம் பொஸ்பேட் தான் நம்ம எலும்பு பல்லு எல்லாம். அப்ப அது முக்கியமான மூலக்கூறுக்கு. சரியானே? இப்ப வயசான ஆட்களுக்கு கடும் அவசியமானது. என்ன இப்ப எல்லாரும் கல்சியம் குடிசை குடிக்கும், அதுக்கு பல இயற்கையான பசுப்பாலை குடிக்கலாம். அப்ப எலும்புகள் அதுகளுக்கெல்லாம் நல்ல. அதே மாதிரி அதுல பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, செலனியம். சரியானே? அடுத்தது நாகம். இந்த 3 தாது பொருட்களும் வந்து செலனியம், மெக்னீசியம், நாகம், இந்த 3 தாது பொருட்களும் வந்து கட்டாயமா தேவை. விசேஷமா வயசான ஆட்களுக்கு கட்டாயம் தேவை. நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புல நோய்களை எதிர்க்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தாது பொருட்கள் தான் இந்த 3. இப்ப இந்த 3 கொண்ட குடிசை எல்லாமே இருக்கு. 80 ரூபாய் மெக்னீசியம், செலனியம், ஜிங்க் இதெல்லாம் இருக்கிற குடிசை வேறையா வருது. இப்ப எது லேசி? இந்த பசுப்பாலை குடிச்சா எல்லாமே இருக்கு. அதுல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, கல்சியம் இருக்கு, பொஸ்பேட் இருக்கு, என்ன இன்னும் இருக்கு, நான் சொல்லவா. அப்ப இப்படி வந்து இயல்பா எங்களுக்கு இதுல நம்மள படைத்த இறைவன் வந்து அதை வச்சு படைச்சிருக்கா. நாம அதுகளை விட்டு போட்டு நாம கடைசியில் என்ன செய்யறோம்? அதுக்கு மாத்திரையை வாங்கி குடிக்கும். அப்படி இல்ல, அவனுக்கு பசுப்பாலை இதை எடுத்து வாராக்களுக்கு நோய் உருவாகிற தன்மைகள் எல்லாம் குறைய. அடுத்தது நான் சொன்ன இந்த 3 மூலகமும் செலனியம், மெக்னீசியம், சரியானே? அடுத்தது நாகம். இந்த 3 மூலகங்களும் எங்கள் உடம்புல இருக்கிற நியாயமான ஹோர்மோன்கள் நொதியங்கள்ற ஊக்கி அறி. உதாரணமா இன்சுலின். இன்சுலின்ங்கிறது குறைஞ்சுதான் இப்ப சீனிவார்த்தம் வருது. இன்சுலின் இதுக்கு வேலை செய்யுது இல்ல சில ஆட்களுக்கு, அதாலும் சீனிவார்த்தம் வரும். இன்சுலின் குறைஞ்சாலும் சீனிவார்த்தம் வரும். ஆனா வயசு போய் வார சீனிவார்த்தம் எல்லாம் என்னன்னா இன்சுலின் இதுக்கு அது திறனற்ற இன்சுலின், சரியா வேலை செய்யுது இல்லை. அதுக்கு ஊக்கிதான் இந்த சாமன் 3 செலனியம், மெக்னீசியம், சரியானே? இப்படியான தாது பொருட்கள் வந்து ஊக்கியா இருக்கும். அப்ப இன்சுலினை நல்லா வேலை செய்ய வைக்கும். சரியாது? அப்ப சில வேளை உங்களுக்கு சீனி வருத்தம் குறைகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பசுப்பால் குடிச்சு வந்த நம்ம
அந்த இன்சுலினை நல்லா வேலை செய்ய வச்சா நல்லா திறனா வேலை செஞ்சா ஒரு சீனி கண்ட்ரோலுக்குள்ள வரும். சரிதானே? சீனி போடாமக்கா பசுப்பால் மரங்கால சீனி முடியுது சார். பசுப்பால் குடிக்க போட்டு சீனியை போட்டு குடிச்சா அங்க இன்சுலின் வேலை செய்யாது. அப்ப நீங்க பசுப்பால் இப்படியான நன்மைகள் இருக்கு. மற்றது ஆக முக்கியம், சில பசுப்பால் குடிச்சா கொலஸ்ட்ரால் சொல்லி இப்படியான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. பசுப்பால்ல ஒமேகா 3ங்கிற சரியானே ஒமேகா 3ங்கிற சோர்ச்சேன் ஃபேட்டி ஆசிட் சொல்ற சின்ன சின்ன கொழுப்பு அமிலங்கள் சரியானே இடைத்தரமான சின்ன கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. அது ஃபெட் பர்னர்னா கொழுப்பை எரிக்கக்கூடியது. சரியானே? நம்ம தேங்காய் பூல முந்தி பார்த்தோம். அதுல இருக்கிற கொழுப்பும் என்னன்னு சொல்லிச்சுன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பை எரிக்கிற கொழுப்பு, நல்ல கொழுப்பு. ஒமேகா 3ங்கிறது ஹார்ட் அட்டாக் வராமக்கு, இருதயத்துக்குள்ள அடைப்பு வராமக்கு பாதுகாக்கிற கொழுப்பு தான் இதுல இருக்கு, பசுப்பால் இருக்கு. நாம பிள்ளையா எடுத்திருக்கோம். அதை வேற வடிவத்துக்கு மாத்தினா அது எனக்கு தெரியும். நான் சொல்றது என்ன கிடைக்கிறது, தூய பசும்பால் சரியானே. அதை ப்ராசஸ் பண்ணி வேற வேற வடிவத்துக்கு மாத்தி தயிராக்கி நெய்யாக்கினா அது வேற சரியானே. அது என்ன கொழுப்பெல்லாம் கூடிடும், கெட்டெல்லாம் மாறிடும், ஓவரா ஹீட் பண்ண போல. அப்ப நான் சொல்றது இந்த ஃப்ரெஷ் மில்க் இப்படியான இருதயத்துக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது சரியானே. அப்ப நெல்ல கொழுப்பு இருக்கு. அடுத்தது அதுல புரோட்டீன் இருக்கு, புரதம். நம்ம விசேடமா வயசு போல இருக்கும் அந்த தசைகள் எல்லாம் வட்டி போகும். ஏன்னா உடம்புல நம்ம மெயினா சாப்பிடுற சோறையும் டிரெக்டா ஒரு காரியம் தான் சாப்பிடுவோம் சரியானே. அப்ப பசுப்பால் இருக்கிற புரோட்டீன் அதுல அத்தியாவசியமான புரதங்கள் கூட இருக்காது பசுப்பால். அது இந்த தசை களங்கள்ல விருத்தி, தசையில உறுதி, அதுல தசையில வலு அதுல கூட்டினா நாம இந்த பேலன்ஸ் இல்லாம உள்ள போறது. இப்ப வயசானாக நடுக்கம், கால் பிறநில உள்ள போறது, அந்த தசைகள்ல உறுதி இல்லா போறது காரணம். அப்ப தசை களங்கள்ல பெருக்கம், தசை களங்கள் வத்தாமக்கு புலந்ததுல இந்த பசுப்பால் இருக்கிற புரதம் நம்மளுக்கு உதவி செய்யுது. அதனால நாங்க பசுப்பாலை கட்டாயம் நாங்க எடுத்துக்கொள்ளும் சரியா. அப்ப சக்திக்குரிய சாமான் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, விட்டமின் B12 பசுப்பால விட்டமின் B12 விட்டமின் டி இருக்கு. நம்மளுக்கு தெரியும் விட்டமின் டி நாம சொல்றோம் காலையில சூரிய ஒளியில நிக்கணும், விட்டமின் டிக்கு தோல்ல படணும் சரி சொல்லும் தானே. அப்படி விட்டமின் டி அதுல இருக்கு. பல் எலும்பு வளர்ச்சி உறுதிக்கு தேவையான சாமான் அந்த விட்டமின் டி. அப்ப அது இருக்கு. விட்டமின் B12ங்கிறது கலங்கள்ல உற்பத்தி, கலங்கள்ல பிரிவு, கலங்கள் வளர்ச்சி அடையுது. உதாரணமா நாங்க எங்க வயசு போகிற கலங்கள் சிதைவடைஞ்சு கலங்கள் வட்டிட்டு போகும். புது கலங்களை உற்பத்தி ஆகுறதுக்கு விட்டமின் B12 தேவை. நம்ம விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க, நரம்புகள் தொழிற்பாடுக்கெல்லாம் விட்டமின் B12 தேவை. B12 இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த சோப்பு கலர் தண்ணி மருந்து, இந்த கால் பத்தினா கை கால் பத்தினா நாங்க அடிக்கிறோம். அப்ப அதெல்லாம் பசுப்பால் இருக்கு. பாருங்க எவ்வளவு லேசி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் வாங்க நமக்கு டெய்லி பசுப்பால் ஒரு கிளாஸ் ஏதாவது ஒரு கடைகளை வச்சிருப்பாங்க சரியாரு. ஒரு நாளைக்கு ஒரு தியாலம் நீங்க குடிச்சு பாருங்க, ஒரு மாசம் ஆச்சும் ட்ரை பண்ணி இந்த வயசானாக்கள் டெய்லி ஒரு கிளாஸ் பசுப்பாலை குடிச்சு பாருங்க, கடும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கேட்டு. நாங்க இந்த ஜூன் 1 பசுப்பால் தினத்தை திருமணிக்கிறபடியால தான் நாங்க விழிப்புணர்வை நாங்க கட்டாயம் செய்கிறோம். அப்ப இன்னைக்கு நாங்க எல்லாரும் பசுப்பால் குடிப்போம் சரியானே. குடிச்சிட்டு நீங்களும் தொடர்ச்சியா பழக்கத்தில் எடுங்க, நீங்க தேடி எடுங்க. இந்த வளமையான நம்மளாக தொழில் போட்டு சுபகாரம் போட்டு கடைகளுக்கு போற டீ குடிக்கிறதுக்கு போடுற பசுப்பால் நீங்க கடையை தேடி குடிங்க, ஒரு கிளாஸ் அடிங்க. அந்த நாள் எப்படி உங்களுக்கு மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. பார்த்து நாங்க எல்லாரும் இந்த பெட்டிப்பால் என்ன பவுடர் மில்கில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 7 மாதத்துக்கு மாறும். என்ன நம்மள 32,000 பேருக்கும் பசுப்பால் தாரத்துக்கு மாடும் மிதிக்க மாட்டா, பசுப்பால் மிதிக்க மாட்டா. 7 நாட்கள் குடிங்க, 7வது ஆட்களுக்கும் நீங்க செய்யலாம் சரியானே. நான் இதான் குடிப்பேன் போட்டு பெட்டிப்பாலையும் விட்டுறாங்க, மர உடம்புல மெலன் இல்லாம போயிடும். அதாவது இதுல நலவு கூட 7 நாள் எடுத்துக்கொள்ளுங்க. வளவரிக்கிறார்கள் பசுமாட்டை வாங்கி வளர்ந்தீங்கன்னா நாம போயிட்டு பசுப்பாலை குடிச்சுக்கொள்ள கேட்டு விடைபெறுகின்ற. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.